வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளை தமிழகம் வருகிறார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹200 அதிகரித்து ஒரு சவரன் ₹1,06,040 ஒரு கிராம் ₹13,255 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹235 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை சர்வதேச விமான நிலையம் முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரையிலான 4.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்வே ஆஃப் சென்னை என்ற புதிய பசுமை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் 4.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சுவாமி கோவில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மலை காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 7 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் புதுச்சேரியில் இன்று தொடங்க இருந்த கோழி இறைச்சி வணிகர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் தொழிற்பூங்காவில் ₹300 கோடி முதலீட்டில் கார் உதிரிபாகம் உற்பத்தி நிலையம் அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களின் வசதிக்காக மானாமதுரை சிவகங்கை இடையே காலை மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவில் தங்கத்திற்கான தேவை 6% சரிந்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் அறிவித்துள்ளது. பழனியில் ₹100 கோடி மதிப்பிலான 1.4 ஏக்கர் நில மோசடி வழக்கில் நிலம் விற்றவர் வாங்கியோர் உள்பட 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா ஈரான் மோதல் தொடர்பாக பாதுகாப்பான அமைச்சரவை குழுவின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தை இன்று நடத்தினார். திருவாரூர் சூரிய மின் ஆலையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்கை மாநில அரசு வாபஸ் பெற்றது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் சன்னிதானத்திற்கு விநியோகம் செய்த நெய்யில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக பால்வள மேம்பாட்டுத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை படிப்பிற்காக மொத்த இடங்களில் சுமார் 70.2% இடங்கள் தற்போது நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமர் கோவில் அறக்கட்டளை செயலாளராக RSS பிரமுகர் ஜெகதீஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் தனியார் சுயநிதி மருத்துவ மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகள் இடையிலான இடப்பங்கீடு குறித்து நேற்று 2ஆம் கட்ட ஆலோசனை நடைபெற்றது. மைசூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் 3845 புதிய மருந்துகளுக்கு NPPA விலைகளை நிர்ணயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் 101 அடி உயர மெட்ரோ மேம்பால பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கர்நாடகா சுங்கச்சாவடிகளில் 3 ஆண்டுகளில் 4884 புகார்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். ஒருநாள் பேட்டர் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 கிரிக்கெட் வீரராக சுப்மன் கில் அவர்கள் முன்னேறியுள்ளார். மதுரை அழகர் சுவாமி கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் நடை திறக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்ற வழக்கில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தனது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் MLAக்களிடம் வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி விளக்கம் கேட்கப்படும் என்று சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது.
கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளேன் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டீலர்கள் 400 டன் சர்க்கரை மட்டுமே இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் 100 கோடி மற்றும் அதற்கு மேல் வருமானம் ஈட்டி வருமான வரி தாக்கல் செய்துள்ள தனிநபர்களின் எண்ணிக்கை 576ஆக உயர்ந்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். சமீப காலமாக இஸ்ரோவிலிருந்து பல விஞ்ஞானிகள் வெளியேறி வருவதால் ராஜினாமா மற்றும் விஆர்எஸ் தொடர்பான விதிமுறைகளை விண்வெளித்துறை கடுமையாக்கியுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் விசா விலக்கு அளிக்கும் திட்டத்திற்கு தாய்லாந்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையில் 2 புதிய IAS பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. உலகின் வனப்பகுதிகளில் வாழும் புலிகளில் சுமார் 70% இந்தியாவில் வசிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான PF டெபாசிட்டுகளுக்கு 8.25% வட்டியை ஊழியர்களின் கணக்குகளில் மத்திய அரசு வரவு வைக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் ரேஷன் கடைகளில் முகத்தை ஸ்கேன் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வெங்கடரமணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்க ரஷ்யா தனது செயற்கைக்கோள் தரவுகளை ஈரானுக்கு வழங்கி வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஓவியர் டிரான்ஸ்கி மருது அவர்களுக்கு முத்துலிங்கம் இயல் விருது அறிவிக்கப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் பரிந்துரையை ஏற்று சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை தலா 100 கோடி ரூபாய்க்கான பிளாஸ்டிக் கரன்சி நோட்டுகளாக வெளியிட ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பேருந்துகளில் பயணிகள் அதிக சத்தத்துடன் செல்போன் ஸ்பீக்கர்களை பயன்படுத்தி ரீல்ஸ் வீடியோக்கள் பார்ப்பதற்கு பாடல்கள் கேட்பதற்கும் தமிழக போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.